அந்த லக்கணத்தில் பிறந்தனால முதல்ல நம்ம நல்லா பேசுகிறோம். விருச்சி இல்லை, விருச்சி லக்கணக்கார் வந்து அது நாங்கள் இப்போ பேசுகிறோமேம்மா. இப்போ வந்து போய் அதாம்மா, இப்போ நாங்கள் வந்து செவ்வாயோட ஆதிக்கம். மேலே இருக்கிற செவ்வாய்க்கு முரட்டு கோபம், கீழே இருக்கிற செவ்வாய்க்கு தாழ்ந்த கோபம். புரியுதா உங்களுக்கு? தாழ்ந்த கோபம். இப்போ விட்டுருவாங்க, இன்னொரு ஒரு வாரம் நிமிஷத்தை கூப்பிட்டு சண்டை போடுவாங்க. இப்போ விட்டுருவாங்க, கூட்டமாக இருக்குல்ல. எனக்கு மேசம் வந்து முரட்டு கோபம், முரட்டு கோபம். அப்போ பேசின அப்போவே கூப்பிட்டு திட்டி போனை வச்சாலும் மறுபடியும் போன் அடிச்சு, இங்கே வா, நீ எப்படி இந்த வார்த்தை கேட்கலாம், நான் வாழட்டா வேண்டாமா, இருக்கட்டா போகட்டா, எல்லாம் கேட்டு இப்போவே பதில் சொன்ன, எதுக்கு நீ கட் பண்ணுற போன, மறுபடியும் வா இல்லைன்னு இப்படி போட்டு அவங்ககிட்ட இருந்து ஆவியை வாங்கி அவங்களுக்கு திருப்தி அடைய வரைக்கும் போனை அடித்து அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. இது முரட்டு கோவை. என்ன பேசுறதுல ஆக முதல்ல அவங்க திட்டணும். அது இது விருச்சிகம் வந்து இறங்குமதியா, மேலேருந்து இது இறங்குதில்லைங்கண்ண. அங்கே ராகு கேது என்ன ஆகிறாருங்கண்ண, உச்சம். இந்த பாம்பு கை தொட்டு அடிக்காது, மனசுக்குள்ளே வச்சே பழி வாங்குமல்ல. பாம்பு என்ன பண்ணு, கையும் இல்லை அது காலும் இல்லை, புசு புசுன்னு ஊதிட்டு கம்முன்னு படுத்துக்கு. அப்போ கோபத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கமல்லன்னு. அதனால தாழ்ந்த கோபம். அது கோபம் இருக்கு இல்லாம, கோபம் இல்லாம சீரழிவு. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபம் அதிகமாக இருக்கிறவங்க நேர்மை அதிகமாக இருக்கும். எதுக்கு கோபம் வருது? முதல்ல அவரை நேர்மையாக இருக்க சொல்கிறதுனால அவர் இருக்க மாட்டேங்கிறார், அதனால கோபம் வருது. அவருக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுங்களா? அதிகமாக அறிவு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளுடைய ஆசாவாசிகளுடைய நரம்பு வந்து நம்மளுடைய காம நரம்பு ஓப்பன் ஆகும். அதனால் அறிவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு காமம் அதிகம், கோபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நேர்மை அதிகம். புரிஞ்சுங்களா? கோபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நேர்மை அதிகமாக இருக்கும். அதிகமான ஒரு ஞான சக்தியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நரம்பு எக்ஸ்ட்ரா வேலை செய்ததில்ல, அறிவு. அது கூட வந்து நம்மளுடைய உடல் சுகத்தோட நரம்பு ஜாயிண்ட் ஆகிருக்குது. அதனால தான் அந்த காலத்திலேயே சித்தர்கள் எல்லாம் நிறைய பேர் மன்மத லீலையிலே போய் நிறைய சக்தி இழந்து மிச்சமான சித்தர்கள் தான் உலகத்துக்கு காட்சி கொடுக்குறாங்க. எப்படி? இல்லாட்டி இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்களேங்கண்ண. ஏன்னா மாயேங்கிற ஒரு வலையில் அவங்க வீழ்ந்தவங்களும் நிறைய பேர் உண்டு. அதனால் அந்த ஒரு சக்தி இழந்திருக்காங்க. சக்தி இழக்காமல் நம்ம எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோமோ அதை மட்டும் இந்த உலகத்துக்கு தேடி வச்சுட்டு போகணும்னு இருக்கிறவங்களுக்கு பேரே கிடையாது. சித்தருக்கு பிறந்தாங்க, இதை உருவாக்குனாங்க, போயிட்டாங்க. அதில் ஏதாவது அடையாளம் வேணும், இவங்க தான் செஞ்சாங்க, இந்த வம்சம் தான் செஞ்சாங்கிறத இந்த சித்தர்கள் எல்லாம் இந்த 18 பேர் இப்போ வந்தது. புரிஞ்சுக்கலாம்? இதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அந்த காலத்தில் 33 கோடி தேவர்களும் 4000 8000 கோடி ரிஷிமார்களும் ஆசீர்வாதத்தோடுங்கிறீங்களா? அப்போ 4000 8000 கோடி ஒரு ரெக்கார்டு எங்க? கரெக்டுங்களா? அப்போ 4000 8000 கோடின்னு எத்தனை சித்தர்கள் இந்த நம்ம பூமியில் வாழ்ந்துருக்காங்கன்னு. அப்போ நம்ம இந்த சித்தர் வாழ்ந்த பூமி. அதனால் இங்கே எல்லா தாவரங்களும் சுரக்குது. தர்தனங்கள் எது இருந்தாலும் விளக்கிக்கலாம், பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபாரினில் போய் வெளிநாட்டில் இருங்க, ஒரு அருகம்பில்லு முளைக்கும், அது பாலைவனம் இல்லை. நாம் இங்கேருந்து கொண்டுட்டு போய் ஒரு மண், நம்ம ஊர் மண் எடுத்துகிட்டு போய் செடியில் வளர்த்தி அருகம்பில் வச்சுக்கலாம். ஆனால் அங்கே பாலைவனம், அங்கே அருகம்பில்லே முளைக்காது. எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? அப்போ நம்மளுடைய தாய் பூமி சித்தர் பூமி. என்னங்க? நம்மளுடைய தாய் பூமி வந்து உண்மையான சித்தர்கள் வாழ்ந்த பூமி. அதனால தான் நம்மளுக்கெல்லாம் அந்த புண்ணிய ஆண்டவன் கிடச்சி. ஆமாம் சார், நீங்கள் பிறக்கிறதுக்கு புண்ணியன்னு சொன்னங்கிறது ஞாபகம் வருது. முதல்ல பிறந்தோடனே அம்மா அப்பாவை திட்டுறீங்கல்ல. நான் இவ்வளோ கஷ்டத்தில் பிறந்ததுக்கு அம்மா அப்பா தான் காரணம்னு சொல்கிறீங்கல்லன்னு. அதுக்கு இன்றைக்கி ஒரு பரிகாரம் வரப்போகுது. அதாவது அம்மா அப்பாவை சூஸ் பண்ணதே முதல் நீங்கள் தான். கரு உருவாக்குறதுக்கு நான் இந்த அம்மாவோட கற்பக்குள்ளே நான் போய் புகுந்து நான் வெளியில் வரேன் அப்படின்னு சூஸ் பண்ணுறதே நம்ம தான் முதல்ல. அப்புறம் எப்படி அம்மா அப்பா நீங்கள் திட்ட முடியும்ன? சார் புரியல, கை தட்டவே இல்லையே. என்னங்க சொல்லுங்கள் சார்? அம்மா அப்பா, இப்போ நான் ஒரு அம்மா வயிற்றில் நான் பிறந்திருக்கேன். என்னோட அனுமதி இல்லாமல் நான் ஒரு வீட்டில் போய் தங்குவேனா சார்? என் மனசை கேட்காம நான் இன்னொரு வீட்டில் போய் தங்குவேனா? அப்போ நான் வந்து இந்த பிறவி ஜென்மா எடுத்ததுக்கு இந்த தாய் வயிற்றில் தான் நான் பிறக்கணும்னு என்னுடைய மூதாதிகளுடைய ஜென்மத்திலேயே நான் அந்த ஒரு எண்ணத்தை போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த தாயோட வயிற்றில் தான் நான் உருவாகி வெளியில் வர்றேன். அப்போ நான் சூஸ் பண்ணது தானே என்ற பெத்த தாயை. நீங்கள்
மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நீங்கள் வணங்குறீங்க. அப்போ உங்கள்கிட்ட இந்த தெய்வத்தை மாதா பிதா குரு தெய்வம்னு எதுக்கு வணங்குறீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வணங்கணுங்கிற அவசியமே கிடையாது. மாதா பிதாங்கிறது எதுக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களை நீங்கள் சுமந்த கூலிக்கு நீங்கள் வணங்கியாகணும். எப்படி உங்களை 10 மாதம் சுமந்தாங்கல்ல, அதுக்குத்தான் நீங்கள் கூலி பாங்குறீங்க. ஆனால் நீங்கள் 4வது பிறவியாக இருப்பீங்க. அப்போ உங்களோட ஒரிஜினல் தாய் எதுன்னு தெரியலையல்ல. அப்போ இந்த 4வது பிறவியில் இந்த தாயோட ஜென்ம நீங்கள் ஒருத்தருடைய பிரச்சனையை போன ஜென்மத்தில் ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க. அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு மனித பிறவி வாங்கணும். அப்போ 3 பிறவி ஆடு மாடு கோழியாக போச்சு. இது 4வது பிறவி. அப்போ 4வது பிறவி நான் மனித ரூபமாக எடுக்கிறேன்னு இந்த ஆத்மாவுக்கு தெரியும். அப்போ யாரோட வயிற்றுக்குள்ளே போய் புகுந்து நாம் மனித பிறவி எடுக்கலாங்கிறது நாம் தானே தாய் தப்பனை சூஸ் பண்ணுறோம். அவங்க எங்கே சூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு இன்னுமே புரியலையோ? அப்பா அம்மாவை நீங்கள் வணங்குறதுக்கு காரணம் நாம் தான் தாய் தந்தையை சூஸ் பண்ணுறோம். அந்த தாய் தந்தையை சூஸ் பண்ணி அம்மா அப்பாவை வந்து நீ பெற்று வளர்த்தி ஆளாக்கி அறிவு தெரிஞ்சு என்னை கொண்டு போய் விட்டுரு. அதுக்கப்புறம் நான் என்னோடய கர்மாவை கழிக்கிறதுக்கு நான் தான் போகிற. அம்மாவை எங்கே விட்டுட்டீங்க? இப்போ என்ற அம்மா பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. நான் 13 வயசில் இந்த ஊருக்கு வந்தாச்சு. நான் இந்த ஊருக்கு வந்து 30 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். 30 வருஷமாக எங்கள் அம்மாவுடைய பாதுகாப்புலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா இல்லையே. நான் என்ன பிறவி வாங்கி நான் எதை அடையிறக்காக நான் கோயில் கட்டி வைக்கணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், அன்னதானங்கள் பண்ணணும், ஆதரவற்ற பாடி அடக்கம் பண்ணணும். இதெல்லாம் நான் ஒரு போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பாவ கணக்கு இருந்தால் அதை கழிக்கிறதுக்காக அவங்க வயிற்றுலேருந்து வெளியில் வந்து இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்கய்யா? அது எல்லாம் செஞ்ச கடமைகள் எல்லாம் முடிஞ்சு என்னோடய ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போயிடும். போய் இன்னொரு பிறவி வாங்கி இன்னும் என்னென்ன கடன்கள் இருக்குதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் இந்த வேலைகளே நடக்குது. அப்போ அப்பா அம்மாவை யார் சூஸ் பண்ணுறா? நம்மளா இல்லை நீங்கள் அம்மா அப்பாவா? சார் அம்மா அப்பாவுக்கு உண்மையாலுமே தெரியாது என்னென்னு. ஏன்னு கேளுங்க. எல்லா நாளும் தாம்பத்திய வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் நான் கன்சீவ் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தானே ஒரு குழந்தை உருவாயிருக்குன்னு தெரியுது. ஆனால் நமக்கு இந்த தாய் வயிற்றில் தான் முடிவெடுத்திருக்கிறேன்னு நமக்கு தெரியுதல்ல. இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தைங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. எனக்குய்யா இது கொஞ்சம் ஒரு பிரமிப்பான வார்த்தைகள். நம்மளோட பெற்ற தாயுடைய வயிற்றில் நம்ம பிறந்ததுக்கு ஒரு மூலாதாரமே அம்மா அப்பா வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வருது. எல்லா மாதமும் மாதவிடாய் வருது. ஒரு நாள் மாதவிடாய் வரல. அப்போ போய் நீங்கள் செக் பண்ணுறீங்க. டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கன்சீவ் ஆகிட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் வயிற்றில் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒன்று உருவாயிருச்சுன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் ஒரு குழந்தை உருவாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்பா அம்மாவுக்கே என் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாயிருக்குன்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் ஆத்மா சக்திக்கு என்ன தெரியும்? நான் இந்த தாயுடைய வயிற்றில் 10 மாதம் இருந்து என் பாவ கணக்கை வெளியே கொண்டு வரக்காக இதில் 30 நாள் 300 நாள் நான் குடியிருந்து வெளியில் வந்து என்னுடைய பிறவி பயனை நான் முடிக்கிறேன். இதெல்லாம் ஜோசியத்துக்கு அப்பாற்பட்டு ஏதோ பேசுகிற மாதிரி தெரியுது. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி ஜோதிடராக நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம விளக்கப்படுத்துறதுக்கு அருமையாக போச்சு போங்க. இப்போ தான் அப்படி சொல்கிறீங்க. சூப்பர். இந்த ஆதிகால பரிகாரத்துக்குள்ளே தான் அந்த ரகசியம் வச்சுருக்கேன். இது உலகத்துக்கு போய் சேருங்கம்மா. உண்மை இருந்தால் உலகத்துக்கு போகுமல்ல. இன்னொரு தடவை ஏதாவது வகுப்புக்கு ஐயா கூப்பிட்டாருன்னா நீங்களாம் வருவீங்களாம்மா? ஐயோ சாமி. இல்லை இது ஒரு நல்ல விஷயந்தான். உங்களோட எதிர்பார்ப்பு இருக்கட்டும் சார். நல்லா பாருங்கள். நான் பிறவி பயன் இதில் ஒரு இல்லை எத்தனை பிறவி வேணாலும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்கம்மா. நீங்கள் செய்கிற நீங்கள் ஒன்று கர்மாவை கிரியேட் பண்ணுறீங்க. அந்த கர்மாவை கழிக்க ஒரு ஜென்மம் எடுக்கணுமல்ல. நீங்கள் பூர்ணமாக திருப்தி அடையணும். இப்போ ஒரு எது வேணாலும் நீங்கள் எடுங்க. இதில் இருக்கிறதுலையே புனிதமான ஒரு பிறவி எது தெரியுங்களாம்மா? மனித பிறவி. கரெக்டுங்களா? நான் காலையில் அந்த நரேஷ் ஐயா இருந்தார் இல்லையா? இப்போ இவர் இருக்கார். அவர் கேட்ட கேள்விக்கு நான் வந்து ஒரு கால் நடந்து ஊனமாக போனதுக்கே நம்ம கால் நல்லா இருக்குதுன்னு கடவுள் உணர்த்துறாரு உங்களைய அப்படின்னு நான் முதல்ல ஆரம்பித்தேன். கரெக்டுங்களா? அப்போது இந்த புத்திர தோஷமெல்லாம் ஒருத்தருக்கு வருது. ஜாதகத்தில் 5ல் ராகு இருந்து ஒருத்தர் குழந்தை பிறக்குது. அப்போ 5ஆம் இடத்துல ராகு இருந்து ஒருத்தர் குழந்தை பிறக்குன்னு அது புத்திர தோஷம் இல்லை, புத்திரம் பிறந்துருது. ஆனால் உண்மையான புத்திர தோஷம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது பாம்படிச்ச தோஷம். புத்திர தோஷம் புத்திர விருத்தியில் அந்த வம்சத்தை காப்பாற்றுற காலையில் அது என்ன லாஜிக்கு? ஒரு புத்திர தோஷம்
ஒரு மனிதனுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா, ஜாதக கட்டத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் உங்களோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைய கன்னிப்பெண்ணாக இருந்து அவங்களுக்கு தாலி கட்டி முதல் கருவை நீங்கள் கலைச்சிங்கன்னா அந்த குழந்தை தலைச்சங்குழந்தை, அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்து அதோட பிறவி பையனை முடிக்கிறதுக்காக உருவாச்சு. அதை நீங்கள் தான் அழிச்சிட்டீங்க ஏதோ ஒரு சுகபோகமாக வாழ்கிறதுக்காக. அதனால் வரக்கூடிய புத்திர தோஷம் தான் இதெல்லாம். எப்படி செய்த கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அது உருவாயிருச்சு. நாம் சில சுச்சுவேஷன் மாமியா சொல்லுது, இப்போ நீ குழந்தை பெற்றுக்க வேண்டாங்குது, அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நீ போய் களைச்சிட்டு வாங்குறாங்க. ஒரு உயிர் சிசுக்களுடைய தோஷத்துக்கு கேப்பார் வேச்சு கேட்டு ஒரு உயிர் அழிக்கிற படைச்சதுக்கு இறைவன். அதை யோசிங்க, படைச்சது கடவுள், அவ்வளவுதான் முடிவுங்கிறது அங்கே நில்லாகலை. அது 10 மாதம் நீங்கள் விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வளரும். நம்மளாம் அந்த சாபத்தை நீங்கள் வாங்குறீங்கன்னு, அந்த சாபத்தை வாங்குறீங்க. அப்போ இந்த ஜென்மாவில் அந்த புத்திரத்தை கருவுக்குள்ளேயே அழைச்சி 4 செவத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் களைச்சிட்டு நான் நல்லதாக வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது சிசுக்களுடைய தோஷங்களாக போய் அந்த வம்சத்துக்குள்ளே யாரோ ஒருத்தருக்கு புத்திர தோஷம் இல்லாமல் போய் கடைசி வரைக்குமே வாரிசு இல்லாமல் போகிறதுக்கு காரணமே வயிற்றில் வந்து தலைச்சங்குழந்தை அழிக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் உங்களுடைய அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த உண்மையான கரு ஒரு மனிதனுக்கு உருவான உடனே காலமும் சூழ்நிலையும் சேர்ந்து இப்போ குழந்தை பெற்றுக்க வேண்டாம்னு அடாப்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் கிரமிச்சு நம்ம குழந்தை எப்போ வேணால் பெற்றுக்கலான்னா மழை பேரும் புள்ள பேரும் மகாதேவனுக்கே தெரியாது. நம்மளா ஒன்று பெற்றுக்கலாங்கிறதுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம கடவுளுடைய சொந்தக்கார அவர் இல்லை இல்லை. சூப்பரா சொன்னீங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களாம்மா, நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். தலைச்சங்குழந்தைக்கு வந்து ஃபுல்லாக அந்த பவர் அறிவு ஜாஸ்தி தலைச்சங்குழந்தைக்கு. அதனால தானே மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கெல்லாம் தலைச்சங்குழந்தை பற்றி எல்லாம் பேசுகிறாங்கல்ல. ஏன் அந்த பவர் அங்கே இருக்குது, அவங்களோட ஒரிஜினல் பிளட்டு அதுதான் அந்த தலைச்சங்குழந்தை. முதல்ல அந்த வாரிசுக்கு 2வது குழந்தை பிறக்குதோ இல்லையோ, அந்த வாரிசுக்கு ஒரு குழந்தை தலைச்சங்குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்தும். அதனால் அது தலைச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த தலைச்சங்குழந்தையுடைய சிசுக்களுடைய சாபத்தை ஒருத்தர் வாங்கினால் அது வந்து கர்மாவில் போய் அது உயிர் சாபத்தில் போய் நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல மாந்தி, 5ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல செவ்வாய், இப்படி பாவ கிரகங்கள் எல்லாம் போய் அங்கே இருக்கும்போது லக்கணம் சப்போர்ட் பண்ணி அந்த பூர்வீக சாபமாக மாறி அந்த வம்சத்துக்கே சிசுக்களுடைய தோஷமாகுதுங்க. என்ன அது முதல் பவர் நீங்கள் போச்சேங்க ஐயா, என்ன பண்ணாலும் முதல் பவர் போச்சே ஐயா. சிசுக்களுடைய தோஷம் பாதி பாவங்கள் குறையுது. நான் சொல்கிறது என்னென்னா, இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. எப்படி இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. அப்போ அந்த இறைவனுடைய சக்தி, நீங்கள் 2 ஆத்மாவும் சேர்ந்து ஒரு பிரயாணம் பண்ணுறீங்க. உனக்கு ஒரு உயிரை கொடுக்குறேன், அவர் இந்த பூமிக்கு ஏதோ ஒன்று வந்து செய்ய வேண்டியது ஆண்டவனுக்கு தெரியுது. அதுக்கு 2 ஆத்மாவிலையும் இந்த குழந்தையை வச்சு படைக்கிறேன், நீங்கள் அதுலேயாவது வந்து அந்த குழந்தையை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு கடவுள் வந்து சேர்த்து வைக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து அதை கொன்னா அதனுடைய தோஷம்தான் அந்த ஜாதகத்தில் வந்து அந்த ஒரு பூர்வீக சாபமாக வருதுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதனால தான் அந்த பூர்வீக சாபம் வர்றதுனால அது நல்லா யோசிங்க. பூர்வீகங்கிறமே அது என்ன லாஜிக்கு? பூர்வீக சாபம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பூர்வீகத்தில் தாத்தன், பாட்டன், முப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன் அத்தனை பேர்த்துடைய சொத்தையும் அந்த குழந்தை அனுபவிக்காமல் வேற ஒரு வாடகை வீட்டில் போய் குடியிருக்குது. அதனால அது பூர்வீக தாசம். எப்படி பூர்வீக தோஷம் எல்லாமே அங்கே இருக்குது. அவ்வளோ பேர் சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைய அந்த கொண்ட சாபங்கள் அந்த மண்ணை விட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. நான் இப்போ கேட்குற மாதிரி ஜாதகத்தில் பூர்வீகத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்கள் வெளியில் போயிட்டீங்களான்னு ஏதோ ஒரு சூழ்நிலைங்க வருவீங்க, அதுங்க இதுங்க, நான் வெளியில் வந்து நான் ஒரு தொழில் பண்ணி இப்போ தாங்க பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ பூர்வீக சாபம் அந்த மண்ணில் இருக்க விட மாட்டேங்குது, அந்த வாரிசு சொத்தை அனுபவிக்க விட மாட்டேங்குது. அதுதான் அந்த காலம். அதனால தான் அந்த காலம் சொன்னால் 5 நீல் அரபு நெஞ்சு நீல் ஏறவே ஆமாங்க 5 நீல் அரபு நெஞ்சு நீல் ஏறவே கொஞ்சம் கூட பிள்ளை இல்லையா, மக்கள் உண்டு மைந்தருண்டு பிறந்துட்டாலும் மையான வரை மண்ணுத்தில் வராதுன்னு சொன்னாங்க அந்த காலத்தில். அப்போது அப்படியே பிறந்தாலும் ஆண் வாரிசு வராதான், பெண் குழந்தை தான் வருமா. பெண் குழந்தை சுடுகாட்டுக்கு எப்படி மண்ணுத்தில் வரும்? அதுக்கு தான் அந்த பாட்டு 5 நீல் அரபு நெஞ்சு நீல் ஏறவே, அரபு ராகு நெஞ்சு நீல் ஏறவே கொஞ்சம் கூட பிள்ளை இல்லையாம், மக்கள் உண்டு மைந்தனுண்டு பிறந்துட்டாலும் மையான வரை மண்ணுத்தில் வராதான்.
நீங்கள் கண்ணிலக்கணத்துக்கு போடுங்க. கண்ணிலக்கணத்துக்கு 5வது வீடு என்ன வீடு வருங்கம்மா? இயலைந்து சனி வீடு புதன் வீடு ஆனால் விதி மைந்தனால் இவருக்கு ஆண் மைந்தனேது. இயலைந்து சனி வீடு அது புதன் வீடு ஆனால் அப்படின்னு என்னங்க, மகரத்தில் 5ஆம் பாவத்தில் போய் புதன் போய் இருந்துட்டாலோ, இந்த சனி வந்து இந்த லக்கணத்தில் இருந்துட்டாலோ, இயலைந்து சனி வீடு புதன் வீடு ஆனால் விதி மைந்தர்னால் உனக்கு ஆண் மைந்தனேது. அப்படியே இருந்தாலும் அந்த கருவு கலையுமா? அது கடவுள் கொடுத்தது. அப்போ அந்த காலத்தில் புத்திர தோஷங்கிறது ஒன்று இருக்கா இல்லைங்களாம்மா?